ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மலர். ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் வந்திருக்கேன். இன்னைக்கு நாம த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை ரொம்ப சுலபமா தமிழ்ல கத்துக்க போறோம். இது ஒரு சின்ன பிரேக் டவுன் தான். ஆனா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல ஒவ்வொரு நாளும் வர எடிட்டோரியல்ஸை ரொம்ப டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட்ல வாக்கிய அமைப்புகளுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் பிரிச்சு அதோட வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் ரொம்ப எளிமையான இங்கிலீஷ் விளக்கமும் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம வாக்கியத்தோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் அந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்றதையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேள்விகளும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளவர் சார்பா டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் தரும். முக்கியமான வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் அடங்கிய இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்ற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு முக்கியமான அட்வைஸ் கேளுங்க. வீடியோ நடுவுல எந்த வாக்கியமாவது புரியலன்னா தயங்காம பாஸ் பண்ணி நிதானமா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கியத்தை கொஞ்சம் சத்தமா 2 தடவை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி தினமும் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமா வளரும். சரி, வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ள போலாம். பொலிட்டிக்கல் போக்கர், அரசியல் சதுரங்கம். ஆன் த புதுச்சேரி அசெம்பிளி எலெக்ஷன், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து. த பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ், அரசியல் கட்சிகள். கன்ஃபியூஷன் பிரிவேல்ஸ், குழப்பம் நிலவுகிறது. அமாங் ஆல் த மெயின் பிளேயர்ஸ் இன் புதுச்சேரி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து முக்கிய கட்சிகளுக்கிடையிலும். புதுச்சேரி அண்ட் பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் கோ டுகெதர். புதுச்சேரியும் அரசியல் குழப்பமும் எப்போதும் ஒன்றாகவே பயணிக்கும் விஷயங்கள். திஸ் ஹாஸ் பீன் ரீஎன்ஃபோர்ஸ்ட். இது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மேனர் இன் விச், எந்த விதத்தில் என்றால், த மேஜர் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ், முக்கிய அரசியல் கட்சிகள், ஹாவ் கான் த்ரூ த சீட் ஷேரிங் ப்ராசஸ், தொகுதி பங்கீடு செயல்முறையை கையாண்ட விதத்தில். ரீஎன்ஃபோர்ஸ்ட் என்றால் ஒரு விஷயத்தை மேலும் வலுப்படுத்துவது அல்லது உறுதி செய்வது என்ற அர்த்தம். தோ புதுச்சேரிஸ் ஃபர்ஸ்ட் என்டிஏ கவர்மெண்ட், புதுச்சேரியின் முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், லெட் பை தி ஏஐஎன்ஆர்சி அண்ட் தி பிஜேபி, ஏஐஎன்ஆர்சி மற்றும் பிஜேபி தலைமையில், ஹாஸ் பீன் ஏபிள் டு கம்ப்ளீட் இட்ஸ் 5-year term, தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தை வெற்றிகரமாக முடிக்க முடிந்தாலும், த அலைஸ் ஹாவ் ஸ்ட்ரகிள்ட், கூட்டணி கட்சிகள் மிகவும் சிரமப்பட்டன. டு ரீச் அன் எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தேர்தல் ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு. என்டிஏ, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்பது பிஜேபி தலைமையிலான கூட்டணி. An agreement was reached only on March 20. மார்ச் 20 அன்றுதான் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. 3 days before nominations closed, வேடுமனு தாக்கல் முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு, with the AINRC and BJP allotted 16 and 10 seats respectively, அதில் AINRC மற்றும் பிஜேபிக்கு முறையே 16 மற்றும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. and junior allies the AIDMK and the fledgling LJK, மேலும் சிறிய கூட்டணி கட்சிகளான AIDMK மற்றும் புதிதாக தொடங்கப்பட்ட LJK ஆகியவற்றுக்கு given 2 seats each, தலா 2 தொகுதிகள் வழங்கப்பட்டன. ஃப்ளெட்ஜ்லிங் என்றால் ஒரு புதிய இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத அமைப்பு அல்லது நபர் என்று அர்த்தம். தி AIDMK கட்சி, which formed the government in 1974 and 1977, 1974 மற்றும் 1977 ஆண்டுகளில் அரசாங்கத்தை அமைத்த, and enjoyed a vote share, மேலும் வாக்கு வங்கியை வைத்திருந்த, between 12.6% in 2001 and nearly 17% in 2016, 2001இல் 12.6%த்திற்கும் 2016இல் கிட்டத்தட்ட 17%த்திற்கும் இடையில், faces the election as an untested force, இந்த தேர்தலை ஒரு சோதிக்கப்படாத சக்தியாக எதிர்கொள்கிறது. வோட் ஷேர் என்பது தேர்தலில் ஒரு கட்சி வாங்கிய மொத்த வாக்குகளின் சதவீதம். இட்ஸ் woes stems from its leadership, அதன் பிரச்சினைகள் அதன் தலைமையிலிருந்துதான் உருவாகின்றன. which neglected party building, அது கட்சியை வளர்க்கும் பணியை புறக்கணித்துவிட்டது. ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு, on the contrary, இதற்கு நேர்மாறாக, the பிஜேபி கட்சி, once losing deposits in most of the seats it contested till 2016, 2016 வரை தான் போட்டியிட்ட பெரும்பாலான இடங்களில் டெபாசிட் இழந்த நிலையில், rose in 2021,
2021 எழுச்சி பெற்றது. பை அலைங் வித் த ஏஐஎன்ஆர்சி, ஏஐஎன்ஆர்சியுடன் கூட்டணி வைத்ததன் மூலம். தோ இட்ஸ் மச் ஹைப்ட் டபுள் என்ஜின் கவர்னன்ஸ் மாடல் ஹாஸ் டிசப்பாயிண்டட். இருப்பினும் அவர்கள் பெரிதாக பேசிய இரட்டை என்ஜின் ஆட்சி முறை ஏமாற்றத்தையே அளித்துள்ளது. லூசிங் டெபாசிட்ஸ் என்றால் ஒரு வேட்பாளர் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கவில்லை என்றால் அவர் கட்டிய டெபாசிட் பணம் திருப்பி தரப்படாது, மற்றும் மச் ஹைப்ட் என்றால் அளவுக்கு அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்ட என்ற அர்த்தம். A 2024 study by the Union Ministry of Panchayat Raj and the IIPA, 2024 ஆண்டு நடந்த ஒரு ஆய்வு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் IIPA ஆகியோரால் நடத்தப்பட்டது. Highlighted Puducherry's most unsatisfactory performance. புதுச்சேரியின் மிகவும் அதிருப்தியான செயல்பாட்டை சுட்டிக்காட்டியது. As there has been no பஞ்சாயத் election since 2006. ஏனெனில் அங்கு 2006 முதல் பஞ்சாயத்து தேர்தல்களே நடக்கவில்லை. A CAG report, ஒரு CAG அறிக்கை, on Puducherry's finances for 2023-24, 2023-24 ஆண்டிற்கான புதுச்சேரியின் நிதிநிலை குறித்து, also makes a few pertinent observations, சில முக்கியமான மற்றும் தொடர்புடைய கருத்துகளையும் முன்வைக்கிறது. CAG, அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்பது அரசாங்க கணக்குகளை தணிக்கை செய்யும் அமைப்பு, மற்றும் பெர்டினன்ட் என்றால் சூழ்நிலைக்கு பொருத்தமான அல்லது தொடர்புடைய என்ற அர்த்தம். Yet, இருந்தபோதிலும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி, who visited the Union Territory on March 1, இந்த யூனியன் பிரதேசத்திற்கு வருகை தந்த அவர், to inaugurate projects worth around 2,700 crore rupees, சுமார் 2,700 கோடி ரூபாய் மதிப்பான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக, lauded the government on governance, இந்த அரசின் நிர்வாகத்தை பாராட்டினார். lauded என்றால் புகழ்ந்து பேசுவது அல்லது பாராட்டுவது என்ற அர்த்தம். The Congress DMK alliance fares no better. காங்கிரஸ் திமுக கூட்டணியின் நிலையும் இதைவிட சிறப்பாக இல்லை. With differences persisting, அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன. Even on the final nomination day, வேடுமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளில் கூட, fares no better என்றால் ஒருவரின் நிலைமை மற்றவரை விட எந்த வகையிலும் சிறப்பாக இல்லை. Adding to the confusion, இந்த குழப்பத்தை மேலும் அதிகரிக்கும் விதத்தில், புதுச்சேரி MP and former Chief Minister V. வைத்திலிங்கம், புதுச்சேரி MP மற்றும் முன்னாள் முதல்வர் V. வைத்திலிங்கம், also Chief of the Pradesh Congress Committee, மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இருப்பவர், filed his nomination, தனது வேடுமனுவை தாக்கல் செய்தார். Reports suggest that, தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால், the Congress may contest 16 seats, காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிடலாம், leaving 12 to the DMK, திமுகவுக்கு 12 இடங்களை விட்டுக் கொடுத்து, and 1 each for CPI and VCK, மேலும் CPI மற்றும் VCK ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடத்தை கொடுத்து, protesting the treatment meted out to it, தங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த அநீதியான நடத்தையை எதிர்த்து, the VCK will contest independently in 3 constituencies, VCK 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளது. meted out என்றால் ஒருவருக்கு ஒரு தண்டனையையோ அல்லது மோசமான ஒரு விஷயத்தையோ வழங்குவது என்ற அர்த்தம். The CPIM has fielded its candidates in 4 seats. CPIM தனது வேட்பாளர்களை 4 இடங்களில் களமிறக்கியுள்ளது. Apart from supporting an independent in மாஹே என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரிப்பதைத் தவிர, an enclave in Kerala, இது கேரளாவில் உள்ள ஒரு சிறிய பகுதி. Congress supporters of former Chief Minister V. Narayanasamy, he did not contest the 2021 election, அவர் 2021 தேர்தலில் போட்டியிடவில்லை. are upset that he has been denied a ticket, அவருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் மிகவும் வருத்தத்தில் உள்ளனர். Adding to the chaotic situation, இந்த குழப்பமான சூழ்நிலையை மேலும் கூட்டும்படி, the TVK first released a full list of 30 candidates on Sunday. TVK கட்சி ஞாயிற்றுக்கிழமையன்று முதலில் 30 பேர் அடங்கிய முழு பட்டியலை வெளியிட்டது. The penultimate day of filing of nominations, இது வேடுமனு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாளாகும். But later announced the allotment of 2 seats, ஆனால் பின்னர் 2 தொகுதிகளை ஒதுக்குவதாக அறிவித்தது. To the fledgling NMK, புதிதாக தொடங்கப்பட்ட NMK கட்சிக்கு, chaotic என்றால் மிகவும் குழப்பமான நிலை மற்றும் penultimate என்றால் கடைசிக்கு முந்தைய என்ற அர்த்தம். At least 4 of the TVK's nominees, TVKவின் வேட்பாளர்களில் குறைந்தது 4 பேராவது, are from other parties, மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். All these political players, இந்த அனைத்து அரசியல் கட்சிகளும், must also account for,
இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். த யூனியன் கவர்மெண்ட்ஸ் பவர், மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தை, டு நாமினேட் 3 லெஜிஸ்லேட்டர்ஸ் டு தி அசெம்பிளி, சட்டசபைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்யும். லெஜிஸ்லேட்டர்ஸ் என்றால் சட்டம் இயற்றுபவர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அர்த்தம். ஆன் ஏப்ரல் 9, ஏப்ரல் 9ஆம் தேதியன்று கிட்டத்தட்ட 9.5 lakh voters, கிட்டத்தட்ட 9.5 லட்சம் வாக்காளர்கள் should choose a government, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். That meaningfully improves governance, அது நிர்வாகத்தை மர்த்தமுள்ள வகையில் மேம்படுத்துவதாகும். And goes beyond demanding statehood, மேலும் மாநில அந்தஸ்து கேட்பதையும் தாண்டி செயல்படுவதாகும். ஸ்டேட்ஹுட் என்றால் ஒரு பகுதிக்கு முழுமையான மாநிலம் என்ற அங்கீகாரம் கிடைப்பது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா இது கிரிட்டிக்கல். காவர்ட்லி புல்லி, கோழைத்தனமான ரவுடி. ஆன் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் த ஈரான் வார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் போர் குறித்து. ட்ரம்ப் ஷுட் எண்ட் த வார். ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். அண்ட் ஆஸ்க் இஸ்ரேல் டு லீவ் ஈரான் அலோன். மேலும் ஈரானை விட்டுவிடும்படி இஸ்ரேலிடம் கேட்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டிசிஷன் டு போஸ்ட்பான் அட்டாக்ஸ். தாக்குதல்களை தள்ளிப்போடும் டொனால்ட் ட்ரம்பின் முடிவு. ஆன் ஈரான்ஸ் பவர் பிளான்ஸ். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான 36 hours ஆஃப்டர் இஷ்யூவிங் அ 48-hour அல்டிமேட்டம். 48 மணி நேர கெடு விதித்த 36 மணி நேரத்திற்கு பிறகு. டு டெஹரான் டு ரீஓப்பன் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ். ஹோர்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க டெஹரானுக்கு. இஸ் த கிளியரஸ்ட் சைன் yet. இதுவே இதுவரை கிடைத்த மிக தெளிவான அறிகுறியாகும். That the war is not going according to his plan. இந்த போர் அவரது திட்டத்தின்படி நடக்கவில்லை என்பதற்கு. அல்டிமேட்டம் என்றால் இதுதான் கடைசி வாய்ப்பு, இதை செய்யவில்லை என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிப்பது. Over the past week, கடந்த ஒரு வாரமாக, மிஸ்டர் ட்ரம்ப் has declared victory. ட்ரம்ப் அவர்கள் வெற்றியடைந்ததாக அறிவித்துள்ளார். Claiming that US and Israeli strikes, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் என்று கூறி, had destroyed Iran's defense capabilities, ஈரானின் பாதுகாப்பு திறன்களை அழித்துவிட்டன. Yet, இருப்பினும், ஈரான் continues to launch missiles, ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருகிறது. At Persian Gulf countries and Israel, பாரசீக வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது, while maintaining control over the Strait of Hormuz, அதே வேளையில் ஹோர்மோஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாட்டையும் தக்கவைத்துக் கொண்டு, which prevents Mr. Trump, இது ட்ரம்ப் அவர்களை தடுக்கிறது. From extricating himself from a conflict, இந்த மோதலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதிலிருந்து. Whose economic costs are mounting globally, இதன் பொருளாதார இழப்புகள் உலக அளவில் அதிகரித்து வருகின்றன. எக்ஸ்ட்ரிகேட்டிங் என்றால் ஒரு கடினமான அல்லது சிக்கலான சூழ்நிலையிலிருந்து ஒருவரை தப்பிக்க வைப்பது அல்லது விடுவிப்பது, மற்றும் மவுண்டிங் என்றால் படிப்படியாக அதிகரிப்பது. Since the war began on February 28, பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து, ஈரான் has largely ignored Mr. Trump's threats. ஈரான் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை பெருமளவில் புறக்கணித்துள்ளது. Responding to escalation, தாக்குதல் தீவிரமாவதற்கு பதிலடி கொடுக்கிறது. With counter escalation, எதிர் தாக்குதல்களை தீவிரமாக்குவதன் மூலம். எஸ்கலேஷன் என்றால் ஒரு சண்டை அல்லது மோதல் அடுத்த கட்டத்திற்கு தீவிரமடைவது. When the US bombed Karg Island, அமெரிக்கா கார்க் தீவு மீது குண்டு வீசியபோது, ஈரான் struck American bases in the region. ஈரான் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. When Israel targeted South Pars, இஸ்ரேல் தெற்கு பார்ஸ் பகுதியை குறிவைத்தபோது, ஈரான் hit energy facilities, ஈரான் ஆற்றல் உற்பத்தி நிலையங்களை தாக்கியது. Across Qatar, the UAE, Saudi Arabia, Kuwait and Israel. கத்தார், UAE, சவுதி அரேபியா, குவைட் மற்றும் இஸ்ரேல் முழுவதும். After the Natanz nuclear facility was struck, நட்டான்ஸ் அணு உலை தாக்கப்பட்ட பிறகு, டெஹரான் targeted Dimona. டெஹரான் டிமோனா நகரத்தை குறிவைத்தது. தி இஸ்ரேலி டவுன் ஹோஸ்டிங் இட்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அது இஸ்ரேலின் அணு உலைகள் அமைந்துள்ள நகரமாகும். When Mr. Trump threatened strikes, ட்ரம்ப் தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டியபோது, on Iran's power plants, ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது, டெஹரான் warned of attacks, டெஹரான் தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்தது. On Gulf and Israeli energy assets, வளைகுடா மற்றும் இஸ்ரேலிய ஆற்றல் வளங்கள் மீது, and US financial interests, மற்றும் அமெரிக்காவின் நிதி நலன்கள் மீது. Forcing him to make a U-turn, இது அவரை தனது முடிவை மாற்றிக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியது. U-turn என்றால் ஒரு முடிவிலிருந்து அப்படியே நேர்மாறாக பின்வாங்குவது. Before the war began, போர் தொடங்குவதற்கு முன்பு, the US and Israel had set ambitious objectives. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயித்திருந்தன. Forced Tehran to shut down its nuclear program,
தனது அணுசக்தி திட்டத்தை மூடும்படி டெஹரானை கட்டாயப்படுத்துவது. அண்ட் ஷிப் அவுட் த ஹைலி என்ரிச்ட் யுரேனியம், மேலும் அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாட்டை விட்டு வெளியேற்றுவது. கட் ஆஃப் ஈரான் சப்போர்ட் ஃபார் நான்-ஸ்டேட் மிலிஷியாஸ் இன் வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஆசியாவில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு ஈரான் அளிக்கும் ஆதரவை துங்கிப்பது. அண்ட் டிஸ்மேண்டில் இட்ஸ் மிசைல் கேப்பபிலிட்டிஸ், மற்றும் அதன் ஏவுகணை திறன்களை அழிப்பது. ஆம்பிஷியஸ் ஒப்ஜெக்டிவ்ஸ் என்றால் செயல்படுத்துவதற்கு கடினமான ஆனால் பெரிய இலக்குகள். நான்-ஸ்டேட் மிலிஷியாஸ் என்றால் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஆயுதமேந்திய அமைப்புகள். மற்றும் டிஸ்மேண்டில் என்றால் ஒரு அமைப்பை முழுமையாக பிரித்து அழிப்பது. 25 days later, 25 நாட்களுக்குப் பிறகு, ஒன் ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் கீ ப்ரையாரிட்டிஸ், ட்ரம்ப் அவர்களின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று, இஸ் டு ஓபன் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ், ஹோர்முஸ் ஜரசந்தியை திறக்கச் செய்வது. விச் வாஸ் க்ளோஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் த வார் broke out. இது போர் தொடங்கிய பிறகுதான் மூடப்பட்டது. He does not have easy options to do so. இதை செய்வதற்கு அவருக்கு எளிதான வழிகள் ஏதுமில்லை. He has to either talk to Tehran and make a deal. அவர் டெஹரானுடன் பேசி ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். Or authorize a ground operation. அல்லது தரைவழி தாக்குதலுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். Reports suggest the US has already dispatched thousands of Marines. அமெரிக்கா ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்களை அனுப்பிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. Yet, இருந்தபோதிலும், மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் யூ-டர்ன் ஆன் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் பவர் பிளான்ஸ், மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலில் ட்ரம்ப் பின்வாங்கியது, indicates that he may be seriously weighing talks. அவர் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தீவிரமாக யோசித்து வருகிறார் என்பவை சுட்டிக்காட்டுகிறது. weighing என்றால் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்ப்பது. ஈரான் has dismissed மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் claims. ஈரான் ட்ரம்ப் அவர்களின் கூற்றுகளை நிராகரித்துள்ளது. that negotiations are underway. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுவதை. underway என்றால் ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது என்று அர்த்தம். பட் பிரசிடென்ட் மசூத் பெசஷ்கியன், ஆனால் அதிபர் மசூத் பெசஷ்கியன் has outlined conditions for ending the war. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளை குறிப்பிட்டுள்ளார். guarantees against future aggression. எதிர்காலத்தில் எவ்வித ஆக்கிரமிப்பு தாக்குதல்களும் வராது என்பதற்கான உத்தரவாதங்கள். reparations for infrastructure damage. சேதமடைந்த உள்கட்டமைப்புகளுக்கான இழப்பீடு. and recognition of Iran's legitimate rights. மற்றும் ஈரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரிப்பது. which can be interpreted as sanctions relief. இது தடைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக புரிந்துகொள்ளப்படலாம். reparations என்றால் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது. legitimate rights என்றால் சட்டபூர்வமான அல்லது நியாயமான உரிமைகள். மற்றும் sanctions relief என்றால் பொருளாதார தடைகளை தளர்த்துவது அல்லது நீக்குவது. மிஸ்டர் ட்ரம்ப், திரு ட்ரம்ப் அவர்கள், whose administration has already eased some sanctions on Iran. யாருடைய நிர்வாகம் ஏற்கனவே சில தடைகளை தளர்த்தியுள்ளதோ ஈரான் மீது. on Iran's oil. ஈரானின் எண்ணெய் மீது. could be looking for a deal. ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். and Tehran could reciprocate. மேலும் டெஹரானும் அதற்கு இணங்கி செயல்படலாம். if common ground is found. இருவருக்கும் பொதுவான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால். reciprocate என்றால் ஒருவர் நமக்கு செய்யும் ஒரு செயலுக்கு அல்லது உதவிக்கு நாமும் பதிலுக்கு அதை செய்வது. மற்றும் common ground என்றால் இரு வெவ்வேறு தரப்புகள் ஒப்புக்கொள்ளும் ஒரு பொதுவான கருத்து அல்லது விஷயம். but for any diplomatic effort to progress. ஆனால் எந்த ஒரு ராஜதனிப்ப முயற்சியும் முன்னேற வேண்டுமென்றால், மிஸ்டர் ட்ரம்ப் must first rein in his ally Israel. ட்ரம்ப் முதலில் தனது நட்பு நாடான இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும். which continues to pound Iran and Lebanon. அது ஈரான் மற்றும் லெபனானை தொடர்ந்து தாக்கி வருகிறது. like an unhinged bully. ஒரு கட்டுப்பாடற்ற ரவுடியைப் போல. டிப்ளமேட்டிக் எஃபர்ட் என்றால் நாடுகளிடையே அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சி. ரெயின் இன் என்றால் ஒருவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. மற்றும் unhinged bully என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டவரைப் போல வரம்பு மீறி மற்றவர்களை துன்புறுத்துபவர். the military path that he has embraced. அவர் தேர்ந்தெடுத்த இராணுவ பாதை. is showing clear limits. அதற்கான தெளிவான எல்லைகளை காட்டுகிறது. embraced என்றால் ஒரு விஷயத்தை அல்லது வழியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. the least damaging way out for மிஸ்டர் ட்ரம்ப். ட்ரம்ப் அவர்களுக்கு மிக குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் வழி என்னவென்றால், is to strike a deal with ஈரான். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு and get out of this war. இந்த போரிலிருந்து வெளியேறுவதுதான். strike a deal என்றால் ஒரு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடிப்பது. இந்த எடிட்டோரியலோட டோன் கண்டிப்பா கிரிட்டிக்கல் தான். ஆத்தர் ட்ரம்போட செயல்களை ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அவரோட யூ-டர்ன் அப்புறம் இஸ்ரேல் பண்ற அத்துமீறல்களை எல்லாம் எந்த தயக்கமும் இல்லாம சுட்டிக்காட்டியிருக்கிறதுனால இது ஒரு கிரிட்டிக்கல் டோன்ல எழுதப்பட்டிருக்கு. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இன்னைக்கு செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஃபைனலா ஒரு சூப்பரான நியூஸ்.
நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் நைட்டு 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இத IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வர்ற வொக்காபுலரிஸை வச்சு லைவா இந்த குவிஸ் நடக்கும். மாசம் லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் நிறைய ரிவார்ட்ஸ் கூட இருக்கு. மறக்காம இந்த வொக்காபுலரிகளை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நாளைக்கு புது எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.